விஞ்ஞான உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ள ஒரு மாபெரும் வரலாற்று பூர்வமான கண்டுபிடிப்பு குறித்த தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. தாய்லாந்தில் சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஜுராசிக் காலத்தை சேர்ந்த உலகிலேயே இதுவரை கண்டிராத ஒரு புதிய வகை அசுர டைனோசரின் புதை படிவங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியான கலாசின் மாகாணத்தில் உள்ள பூநோய் என்ற இடத்தில் இந்த அரிய புதை வடிவங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தாவரங்களை மட்டுமே உண்ணும் சாதுவான டைனோசர் வகையான இதற்கு ஒரகாரசிஸ் கலோசினஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது சுமார் 20 மீட்டர் நீளம் கொண்டதாக இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது தோராயமாக ஒரு கிரிக்கெட் மைதானத்தின் பிட்ச் அளவிற்கு இதன் நீளம் இருந்திருக்கிறது. இதன் பிரம்மாண்டமான நீளமும் அதன் நீண்ட கழுத்தும் மரங்களின் உச்சி பகுதியில் உள்ள இலைகளை எளிதாக உண்பதற்கு உதவி இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதிநவீன சிடி ஸ்கேன் பரிசோதனைகளின் மூலம் இந்த டைனோசர் மாமின் சிராஸ்டி என்ற தாவர உண்ணி ராட்சத டைனோசர் குடும்பத்தைச் சேர்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த குடும்பத்தைச் சேர்ந்த டைனோசர்கள் தங்களின் மிக நீண்ட கழுத்துகளுக்கு பெயர் பெற்றவை. இந்த வகை டைனோசர்களின் புதை படிவங்கள் பெரும்பாலும் சீனாவில் மட்டுமே கண்டறியப்பட்ட நிலையில் தாய்லாந்தில் இதுவே முதல் முறை. மேலும் இந்த டைனோசரின் கழுத்து முதுகு எலும்பில் ஒய் வடிவத்திலான லாமினே எனப்படும் எலும்பு அமைப்பும் இதுவரை எந்த ஒரு டைனோசரிலும் கண்டிராத மிக விசித்திரமான காற்று பைகளின் கட்டமைப்பும் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த ஆய்வின் முதன்மை விஞ்ஞானியான டாக்டர் அபிருத் நில்பனவன் இது குறித்து பேசும்போது சுவாரஸ்யமான ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு உள்ளூர்வாசி ஒருவருக்கு பாம்பின் செதில்கள் போன்ற சில விசித்திரமான புதைப்படிவங்கள் கிடைத்ததை அடுத்து இந்த தேடுதல் பணி தொடங்கியது. பல வருட தீவிர ஆய்வுக்கு பிறகு இது உலகிலேயே இதுவரை கண்டறியப்படாத ஒரு முற்றிலும் புதிய டைனோசர் இனம் என்பதை தனது கணினி திரையில் கண்டு கொண்ட அந்த நொடியில் ஏற்பட்ட எல்லையற்ற மகிழ்ச்சியிலும் அதிர்ச்சியிலும் தனது கணினியே அடைத்து உடைத்துவிட்டதாக அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நேச்சர் அறிவியல் இதழில் அந்த அரிய ஆராய்ச்சி அண்மையில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய கண்டுபிடிப்பு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியில் வாழ்ந்த பிரம்மாண்ட உயிரினங்களின் ரகசியங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது என்பதில் சந்தேகமில்லை.